நீங்க எந்த விஷயத்துல ஆளுமை செலுத்தலாம் அப்படின்னா, முதல் விஷயம் ரிசர்ச் ஓரியன்டா எந்த துறைகள் இருந்தாலும் நீங்க அதுல பெரிய அளவுல கோல வச்ச முடியும். ஏன்னா ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி அதை கத்துக்கணுங்கிற வெறி உங்களுக்கு எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். சரியா? இப்போ கும்பராசி நேயர்கள் எப்போதுமே பெரிய அளவுல வெற்றி அடையறதுக்கு ரிசர்ச் ஓரியன்டா இருக்கக்கூடிய துறைகளை எடுக்கலாம். குறிப்பா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் போன்ற துறைகளை தேர்ந்தெடுக்கலாம். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளில் தாராளமாக எடுக்கலாம். பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். இந்த ஏஐ போன்ற துறைகளில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதில் வேலை பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு குரோத்துங்கிறது அதுவே உங்களை தானாக கொண்டு போயிடும். சரி, இதுலேயே நீங்கள் ப்ராடக்டாக ஒன்று உருவாக்கி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருந்துருக்கு. ட்ரை பண்ணலாம், நல்ல வாய்ப்பு கொடுக்கும். அடுத்தது, நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகளையும் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் குவிக்க முடியும். எலக்ட்ரானிக்கில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த நாலேஜுங்கிறது தானாக வந்துடும். சரியா? இப்போ கும்பராசி அன்பர்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகளிலையும் பெரிய அளவுக்கு முன்னேற முடியும். அடுத்தது, ஸ்டார்ட் அப். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சைடாக ஆரம்பித்து அதை சிறிய லெவல்ல இருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியாஸ் தோணிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு சரியான பார்ட்னர் அமைஞ்சிட்டாலே போதும், உங்களை கையில் பிடிக்கிறதுக்கு யாருமே முடியாது. அப்போது கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு விஷயம் உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா அதை நோட்டில் எழுதி வச்சிருங்க. ஏன்னா நிறையா தோணும். சரியா? ஒரு நோட்டு பேனை வச்சுட்டு எப்போதுமே எழுதி வச்சிருங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். சைடில் ஸ்டார்ட் அப் நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்டராக போய் சேர்றதா இருக்கட்டும், பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிங்கிறத கொண்டு வந்து சேரும். சரியா? அடுத்தது, பெரிய மென்டாரா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. கும்பராசி அன்பர்கள் அவங்க வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனால் மனோ தத்துவ நிபுணராக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. அவங்களால இன்னொருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்க முடியும். கும்பத்துக்கிட்ட தான் வந்து அடுத்தவங்களோட கவலைகளை வந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க. அவங்க தான் அதிகமாக, நீங்கள் வேணா கும்பராசிக்காரவங்க பாருங்க, உங்ககிட்ட தான் அடுத்தவங்க உங்ககிட்ட கவலையை சொல்றது வந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்கும்.